ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மகாபெரியவா சரணம். மகாபெரியவா உபதேசித்த 61 ராமாயண குறிப்புகளில் 36வது குறிப்பாக மராமரம் துளைத்தல். ராமலக்ஷ்மணர்கள் வாலியை வதம் செய்ய சுக்ரீவனோடும் வானர கூட்டங்களோடையும் ஹனுமனோடையும் புறப்படுறா. கருணையுள்ளம் கொண்ட ராமனால வாலியை வதம் செய்ய முடியுமான்னு சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிடுறது. இதை பார்த்து தெரிந்து கொண்ட ஹனுமன் சுக்ரீவனை தனியா அழைத்து, அரசனே, மிகுந்த வலிமையுடைய வாலியை ராமனால் மட்டுமே கொல்ல முடியும். உங்களின் சந்தேகத்தை தீர்க்க இங்கு வானளாவி உயர்ந்து நிற்கிற மராமரங்கள், இந்த மரங்கள் கல்லையும் இரும்பையும் விட கடினமானது. இந்த மரங்களை ராமனுடைய அம்புகள் துளைக்குமானால் மிகுந்த வலிமையான வாலியையும் வாலியின் மார்பையும் துளைக்கும் என்று சொல்லி ராமனை சோதித்து பார்க்கும்படி ஹனுமன் சுக்ரீவனிடத்துல சொல்றார். சுக்ரீவனும் ராமரிடத்துல, உங்களுடைய அம்புகள் இந்த மராமரங்களை துளைக்குமா என்று கேட்க, ராமனும் நம்முடைய ஆற்றலை பரிசோதிக்கவே சுக்ரீவன் இப்படி கேட்கிறான் என்று தெரிந்து கொண்டு பலம் பொருந்திய தன்னுடைய கோதண்டத்தை எடுத்து 8 திசைகளிலும் அதிரும்படி நான் ஒளி எழுப்பி வானர கூட்டங்களை நடுநடுங்கச் செய்கிறார். அனைவரும் நடுநடுங்கினாலும் அண்ணனின் பலத்தை அறிந்த லக்ஷ்மணர் அங்கே அமைதியாக நிற்கிறார். கோதண்ட பாணியான ஸ்ரீராமர் தன்னுடைய கோதண்டத்தில் பானத்தை ஏற்றி 7 மரங்களையும் துளைக்க அந்த 7 மரங்களுமே வேரோடு கீழே வீழ்ந்தது. 7 மரங்களையும் வேரோடு சாய்த்த இந்த ராமனின் பானம் கண்டிப்பாக வாலியின் மார்பையும் துளைக்கும் என்று தன் சந்தேகம் தீர்ந்த சுக்ரீவன் ராமனை துதி செய்கிறான். ராமனின் இந்த பேராற்றல் தன் மனைவியையும் நாட்டையும் தனக்கு கண்டிப்பாக மீட்டு தரும் என்ற ஒரு உறுதியோடு ஸ்ரீராமனோடு சுக்ரீவனும் வானர கூட்டங்களும் ஹனுமனும் வாலி வதத்துக்கு பயணப்படுறான். வாலியின் வதம் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.